friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம pumpkin chips எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். Pumpkinல நிறைய health benefits இருக்கு. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, pumpkinோட health benefits என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். Pumpkinோட health benefits. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், விட்டமின் சத்து நிறைய இருக்கு, weight loss பண்ண ஹெல்ப் பண்ணும், கண் பார்வையை அதிகரிக்கும். இன்னைக்கு நான் ஒரு 250 கிராம் pumpkin pieces எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே மெல்லிசான ஸ்லைசரா பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணாதான் நமக்கு நல்லா கிறிஸ்பியா வரும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா pumpkin பீசஸும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு pumpkin பீஸஸாக சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 minutes இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ 5 minutes ஆயாச்சு. நம்ம pumpkin எல்லாம் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சில்லி பவுடர் இல்லாட்டி சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உடனே என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. உங்கள் குழந்தைங்களை ஈஸியாக நீங்கள் பம்ப்கின் சாப்பிட வச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.